அடிக்கடி மின்னல் மின்னி கனமழை பெய்து கொண்டிருந்த அந்த இருண்ட இரவில் சுடுகாட்டின் நடுவே அச்சமின்றி நடந்தான் வீரமன்னன் விக்ரமாதித்தன். ஆடும் மரங்கள், நரிகளின் அலறும் சத்தம், பேய்களின் மர்ம சிரிப்புகள் எதுவும் அவனை பயமுறுத்தவில்லை. தன் தோளில் பிணத்தை சுமந்தபடி அவர் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பிணத்தில் இருந்த வேதாளம் பேசத் தொடங்கியது. அரசே, நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் என்னை விடாமல் தொடர்ந்து வருகிறீர்கள். அரண்மனையில் சுகமாக உறங்காமல் இந்த இருண்ட சுடுகாட்டில் என்னை தேடி வருவது ஏன்? சரி, உங்கள் பயணத்தை சுவாரஸ்யமாக்க ஒரு கதையை சொல்கிறேன். நெடுங்காலத்திற்கு முன்பு சந்திரகாந்த் என்ற மன்னன் வாழ்ந்தான். அவன் மிகவும் வீரமும் கருணையும் கொண்ட அரசன். அவனது நாட்டில் மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். ஒருநாள் அரண்மனை காவலன் அவசரமாக மன்னரிடம் வந்து கூறினான், அரசே, சில நாட்களில் எதிரி நாடு நம்மை தாக்கப் போகிறது. நமது படைகளை உடனே தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். அதைக் கேட்ட மன்னர் ஆச்சரியமடைந்தார். இது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். ஆனால் காவலன் பதில் சொல்லவில்லை. சில நாட்கள் கழித்து உண்மையிலேயே எதிரி நாடு தாக்குதல் நடத்தியது. ஆனால் சந்திரகாந்தின் படைகள் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்ததால் வீரமாக போரிட்டு எதிரிகளை தோற்கடித்தனர். போர் முடிந்து அரண்மனைக்கு திரும்பிய மன்னர் அந்த காவலனின் எச்சரிக்கையை நினைத்து வியந்தார். அடுத்த நாள் அவர் காவலனை அரண்மனைக்கு அழைத்தார். மகிழ்ச்சியுடன் வந்த காவலனுக்கு மன்னர் 1000 தங்க நாணயங்களை பரிசாக வழங்கினார். பின்னர் கேட்டார், எதிரி தாக்கப் போகிறது என்று உனக்கு எப்படி தெரிந்தது? காவலன் பணிவுடன் கூறினான், அரசே, நான் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை கனவில் காண்பேன். அன்றிரவு காவலில் இருந்தபோது எதிரி தாக்கும் கனவு எனக்கு வந்தது. அதை கேட்ட மன்னர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் கூறினார், நீ எங்களை காப்பாற்றினாய். ஆனால் இன்று முதல் நீ காவலர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறாய். அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியது. பரிசும் கொடுத்து, ஏன் பதவி நீக்கம் என்று அனைவரும் குழம்பினர். ஆனால் காவலன் அமைதியாக தலைகுனிந்து, அரசே, உங்கள் தீர்ப்பு சரியானது என்று கூறி வெளியேறினான். கதை முடிந்ததும் வேதாளம் சிரித்தபடி கேட்டது, விக்ரமாதித்தா, அந்த காவலன் மன்னருக்கு உதவி செய்தான். எதிரி தாக்குதலை முன்பே எச்சரித்தான். அப்படி இருக்க மன்னர் ஏன் அவனை பணி நீக்கம் செய்தார்? சிறிது நேரம் சிந்தித்த விக்ரமாதித்தன் பதிலளித்தான், வேதாளமே, ஒரு காவலனின் கடமை விழித்திருந்து அரண்மனையை காக்க வேண்டும். ஆனால் அந்த காவலன் காவலில் இருந்தபோது தூங்கியிருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு கனவு வந்தது. அவன் நாட்டிற்கு உதவி செய்தாலும் தனது கடமையில் தவறு செய்தான். அதனால் மன்னர் அவனை பதவி நீக்கம் செய்தார். விக்ரமாதித்தன் பதிலை முடித்தவுடன் வேதாளம் பெரிதாக சிரித்தது. அடுத்த நொடியே அது பிணத்துடன் மீண்டும் மரத்திற்கு பறந்து சென்றது. ஆனால் வீரமன்னன் விக்ரமாதித்தன் தன் வாளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வேதாளத்தை துரத்தத் தொடங்கினார்.